Honorable Justice Dr. S. Vimla. Justice Dr. S. Vimla is the first woman to be appointed as the judge of Chennai Mahila Court in 2002 and appointed as Director of State Judiciary Academy in 2006. Former judge of Madras High Court, currently Member State Law Commission, Government of Tamil Nadu. Ma'am, may we have a few words to the gathering, please? ரொம்ப நன்றி. Because I had been the director of Judicial Academy, it is a training section for all my judicial officers. I always used to take my voice only from that side. I always would like to hear more from you than my speaking, but so long and so far we have been hearing you all. First of all, the Honorable Chief Guest Judge from Malaysia and my friend from Mumbai and Bar and Bench Managing Director and Prabhakaran, Lincoln Prabhakaran, all the powerful women, Lincoln Prabhakaran, and all of you, it is a great pleasure it's a proud privilege to stand before all of you. I was a little bit hesitant to attend today's program because my throat was not functioning from the afternoon. Now that after hearing all of you, I have the open throat now to talk to you. ஆராய்ச்சி மணியடித்த மாடுகள் அரண்மனை வாயிலில் பிரியாணியாய், இதுதான் நீதி அப்படின்னு சொல்லி ஒரு புது கவிதை ஒன்று நான் படித்தேன். அப்படி ஒரு நீதி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிங்கன் பிரபாகரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் லெகசி அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் இஸ் ட்ரூத் இன் ஆக்ஷன், அவ்வளோதான். ஜஸ்டிஸ் இஸ் தி ஃபஸ்ட் ப்ராமிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி வெரி சென்சிபிள் ஆஃபீஸ். பட் எனக்கு உண்மையிலே என்ன பிரச்சனைன்னா, நாங்கள்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியிலேருந்து எலிவேட் ஆகி ஹைகோர்ட்டுக்கு போகும்போது எந்த ஆஃபீஸு என்ன மாதிரி கேஸு யாருங்கிறத எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. வி நோ ஒன்லி த லா அண்ட் தி பர்சன் ஹூ இஸ் ஆர்கியூயிங் பிஃபோர் ஹூ இஸ் ஆர்கியூங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. பட் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் கேசஸ் தே ஹவ் ஹேண்டில்ட். இப்போது எங்கிட்ட கொண்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு போனார். இந்த பாயிண்டில் நீங்கள் கொடுத்த ஒரே ஜட்ஜ்மெண்ட்டு தான் இது வரைக்கும் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையிலே அது ஞாபகம் இல்லை, என்ன கேஸ் நான் டீல் பண்ணேன்னு தெரியல. பட் என்னென்னா, நாங்கள் ஜுடிஷியரியில் ஒர்க் பண்ணதுக்கு த ப்ரைஸ் வி கெட் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃப்ரம் லாயர்ஸ். எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் we don't take credit because good judgments are out of good arguments. எல்லாம் அங்கிருந்து வர்றது தான். வழக்கறிஞர்கள் தான் போராளிகள். இப்போ எல்லாம் பேசுனாங்க. இந்த பேசுனவங்கள ஃபஸ்ட்டு பேனல் பேசும்போது நான் வரல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். செகண்ட் பேனல் பேசும்போது கம்ப்ளீட்டாக நான் அங்கே இருந்தேன். அந்த டாபிக் அவங்க பேசுனதுலேருந்து நீங்கள் எல்லாம் இந்த பாயிண்ட்டை ஒத்துப்பீங்க. இந்த 5 பேருமே சோன் ஆஃப் கன்சிடரேஷனில் இருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் தே ஆர் ஒரு வெரி குட் ஜூரிஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் ஜூரிஸ்ட் ஃபார் கன்சிடரேஷன் டு பி அப்பாயிண்டட் அஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்பீடி ஜஸ்டிஸ் இவங்கள மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. 20 மினிட்ஸில் இவ்வளோ சென்சிட்டிவாக ஒரு டாபிக் எடுத்து ஆர்கியூ பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்து கண்ட்ரோலாக ஒரு செஷனை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இவங்கெல்லாம் ஜட்ஜாக வந்தால் கண்டிப்பாக கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ப்ரொசீடிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் ஸ்பீடி ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இந்த பேனல் அப்படி ஒரு அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் இந்த டாப்பிக்கில் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் பண்ணாங்க. ஒரு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு, அடுத்த கோர்ட்டு வேறு தீர்ப்பு, அடுத்த கோர்ட்டு வேறு தீர்ப்பு. அப்போ முதல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பனிஷ் பண்ணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி ஒன்று ரைஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு பதில் தான் இருக்குது அதுக்கு. Law is not mathematics. It is not 2 + 2 = 4. It is a combination of science, psychology, human behavior. இதில் நிறையா இருக்குது. இட் இன்வால்வ்ஸ் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்டெக்ஸ்ட் அண்ட் தி சுச்சுவேஷன். அப்படி வரும்போது இப்படி ஒரு தவறுகள் வரலாம். ஆனால் சில தவறுகள் திருத்தப்பட வேண்டும், சில தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும், சில தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டும். இது எது செய்யணுங்கிறத இட் இஸ் ஏ சுப்ரீம் கோர்ட் ஆர் த கன்சர்ன்ட் ஹை கோர்ட் தே வில் டேக் கேர் ஆஃப். இன்றைக்கி இட் இஸ் அ செலிப்ரேஷன் டே. அது இந்த ப்ரோஷரில் ரொம்ப ஒரு அழகான வார்த்தை கொடுத்துருந்தாங்க. தி சைலன்சஸ் ஆர் அந்த என்ன வார்த்தைகள் அது அப்படின்னா, மகளிருடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த சைலன்ஸ் தான் மூடிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்
அவங்களெல்லாம் பேச விடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மகளிருக்கான பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய மகன் எழுதின பாடல் ஒன்று இருக்குது. அவர் ஒரு திரைப்பட பாடலாசிரியர், 2 வழக்கறிஞர். தங்கமுன்னு ஊரு ஒன்றை மேலே தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், வாடி ராசாத்தி. இதுதான் தங்கமுன்னு ஊரு ஒன்றை மேலே தூக்கி வைக்கும். மேலே எல்லாம் பெண்கள்லாம் தெய்வங்கள், சக்திகள், அர்த்தநாரீஸ்வரர்லாம் சொல்லி தூக்கி வச்சுட்டு அங்கேருந்து எந்த செயலுமே செய்ய விடாமல் பூட்டி வைப்பது. அதுதான் பெண்களோட பிரச்சனை இன்னைக்கு. இங்கேருந்து ரோடு போட்டு வைக்கிறது, அந்த ரோடு வந்து முட்டு சந்தில் தான் அங்கே போய் நிற்கிது. அங்கிருந்து அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடையாது. இந்த மாதிரி உள்ள பெண்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு வழிகாட்டியாக இந்த அலுவலகம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதில் நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெருமை. இந்த ஏன் கண்ணகி அவார்டுங்கிறத சொன்னாங்க. நான் அதில் 1-2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 1 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். அடுத்து எல்லாரும் வந்து ஒன்று பசியோடு இருப்பீங்க, ஒன்று இந்த இசைக்கு பிறகு, இந்த அழகான பாடலை எல்லாம் கேட்ட பிறகு இனிமேல் உங்களுக்கு இந்த பேச்செல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதனால் நான் வந்து ஷார்ட்டாக இந்த ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கண்ணகி அவார்டில் சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணகி வழக்கறிஞர் இல்லை, கண்ணகி சட்டம் படித்த பெண் இல்லை, கண்ணகியோட கணவரை மன்னருடைய ஆங்கிலடை திருடிட்டான்னு சொல்லி அவள் மேலே வழக்கு போட்டு பொய்யாக கணவரை தேவையில்லாமல் கொண்டு விட்டார்கள். அதற்கு அவள் நீதி கேட்டாள். ஏன் நீதி கேட்டாள் கண்ணகி பாய்? ஏன் கேட்டாங்க அப்படின்னா, அவளுக்காக இறந்து போன கணவன் திரும்ப வரப்போவதில்லை என்று அவளுக்கு தெரியும். பேசிக் என்னன்னா, இன்ஜஸ்டிஸ் எனிவேர் இஸ் த த்ரெட் டு ஜஸ்டிஸ் எவ்ரிவேர். அதுதான் ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு. அவளுக்கு வந்து ஒரு பயமும் இல்லை. எப்படி பயம் இல்லை? படிக்காத ஒரு பொண்ணுக்கு மன்னனை எதிர்த்து போகிறதுக்கு எப்படி எங்கிருந்து சக்தி கிடைத்தது அப்படின்னா, அந்த இன்ஜஸ்டிஸ். சேக்குவாரா சொல்லுவார், எந்த மனிதனுக்கெல்லாம் அநீதியை பார்த்து கோபம் வருகிறதோ அவனெல்லாம் என்னுடைய நண்பன். எந்த நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ அந்த நாடு தான் என்னுடைய சொந்த நாடுன்னு சொன்ன சேக்குவேரா மாதிரி அன்னைக்கு கண்ணகி இருந்திருக்காங்க. போயிட்டு அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அந்த பூம்புகார் திரைப்படத்தில் இந்த கோர்ட்டினுடைய நீதிமன்ற காட்சிகள் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அது பார்க்கும்போது தெரியும். போடுறீங்களா? அது வந்து ரொம்ப அவங்க கேட்ட கேள்வியெல்லாம், நீ மன்னனாக இருக்கிறாய், உன்னுடைய மனைவியினுடைய கொலுசு தொலைஞ்சு போயிருக்குன்னா யூ cannot be the king, யூ cannot be the judge in his own cause. உன் வீட்டு பிரச்சனைக்கு நீ நீதிபதியாக இருந்தது எந்த விதத்தில் நியாயம்? நீ வந்து குற்றவாளி இல்லைங்கிறதுக்கு 1000 கேள்வி கேட்குறியே, என்னுடைய புருஷனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி, நீ குற்றவாளியா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டியா? ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நாட் ஃபாலோட். எல்லா சட்டமும் உலகத்தில் உள்ள சப்ஸ்டான்டிவ் லா, ப்ரொசீஜரல் லா, நேச்சுரல் லா, எல்லா லாவும் எல்லா ப்ரொசீஜரும் இந்த 10 நிமிஷத்தில் கண்ணகி வழக்கில் வெளிவந்து விட்டது. எல்லாரும் கண்ணகிகளாக மாற வேண்டும். நீங்கள் நீதி கேட்டு போராட வேண்டும். நீதி என்பது நீதிமன்றத்தோடும் சட்டத்தோடும் வழக்கறிஞர்களோடு மட்டும் முடிந்துவிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நீதி என்பது ஒரு வாழ்க்கையினுடைய நடைமுறை. இந்த நடைமுறையை இவர்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக விருது கொடுத்து சிறப்பித்திருக்கின்ற லிங்கன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக மீண்டும் பாராட்டுதல்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.